வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்ஃபினிக்ஸ்ல இருந்து அவங்களுடைய செகண்ட் ஜெனரேஷன் டிவியை லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா X1, செகண்ட் ஜெனரேஷன் டக்குன்னு பேரை ஜம்ப் பண்ணி X3 லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த செகண்ட் ஜெனரேஷன்ல 2 சைஸ்ல அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. 43 இன்ச் ஃபுல் HD மாடல் நம்மகிட்ட இருக்கிறது. இது தவிர ஒரு 32 இன்ச் HD ரெடி மாடல் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட விலை வந்து ரொம்ப காம்படிட்டிவா இருக்கு. இதோட விலையுமே பாத்தீங்கன்னா 19,999 ரூபீஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த விலைக்கு மார்க்கெட்ல ஒரு ஃபுல் HD ஒரு 43 இன்ச் ஸ்மார்ட் டிவி பார்க்கறது வந்து கொஞ்சம் அரிதான விஷயமா தான் இருக்கு. பட் என்ன விலையா இருந்தாலும் காசு போட்டு நம்ம வாங்குறப்போ அந்த டிவி நல்லா இருக்கா நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல. அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருந்தீங்க அப்படின்னா இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆல்ரைட், இதுதான் அந்த Infinix X3 டிவியினுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். பாக்ஸ் பேக்கேஜிங்ல பார்த்தாலே தெரியுது ரொம்ப ஸ்லிம்மான பெசல்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்டுடைய ஹைலைட்டா அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. பட் என்ன இருந்தாலும் நம்ம பாக்ஸ் திறந்து உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத பாத்துருவோம். இந்த பாக்ஸ் பேக்கேஜிங்ல இதுல டால்பி ஆடியோ சப்போர்ட் இருக்குன்னு போட்டிருக்காங்க. குரோம்காஸ்ட்கான சப்போர்ட், ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவி அப்படிங்கிறப்போ எல்லா டிவிலையும் குரோம்காஸ்ட்கான சப்போர்ட் இதுல இருக்கும். இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா கூகுள் பிளே, நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப், பிரைம் வீடியோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்கான ஹிண்ட் இருக்கு. டால்பி ஆடியோ, HDR10க்கான சப்போர்ட் இருக்கு, HDMI இன்புட்லாம் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை குயிக்கா நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸுக்குள்ள இந்த டிவியை டெஸ்க் மவுண்டிங் பண்ணுறதுக்காக ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கால பண்ண ஸ்டாண்ட்ஸ். அதை பொறுத்ததுக்காக 4 ஸ்க்ரூஸ் இருக்கு. அது தவிர ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு. அதை ஆப்ரேட் பண்றதுக்காக பேட்டரியும் கொடுத்துட்டாங்க. யூசர் மேனுவல் இருக்கு. வால் மவுண்டிங் பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டெஸ்க் மவுண்டிங் பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டும் இருக்கு. 12 monthsக்கான வாரண்டி இருக்கு. உங்க ஊர்ல உங்க ஏரியால சர்வீஸ் இருக்கா அப்படின்னு கால் கேர் நெட்வொர்க்ல அவங்களுடைய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இல்லாட்டி அவங்களுடைய கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி செக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டிவியை நீங்க வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. டிவிக்கு பின்புறத்துல எல்லா போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த பின்புறத்துல பாத்தீங்க அப்படின்னா கீழ் நோக்கி சில போர்ட்ஸ் இருக்கு, சைடு நோக்கி சில போர்ட்ஸ் இருக்கு. கீழ் நோக்கி இருக்கிற போர்ட்ஸ்ல டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. லேன் போர்ட் இருக்கு. ஆண்டனா, உங்களுடைய கேபிள் டிவியை கனெக்ட் பண்றதுக்காக ஆண்டனாஸ் கொடுத்துருக்காங்க. RF போர்ட் இருக்கு. ஒரு HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. சைடுல இருக்கிற ஒரு போர்ட்ல பாத்தீங்கன்னா HDMI 2ல வந்து ARC-க்கான சப்போர்ட் இருக்கு. அது தவிர இன்னொரு HDMI போர்ட் இருக்கு. அப்புறம் 2 USB Type A-க்கான ஒரு போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல ஒரு 3.5 ஆடியோ ஜாக்குக்கான ஒரு போர்ட்டும் இருக்கு. இந்த டிவியை ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க டெஸ்க் மவுண்டிங் பண்ணணும்னா நீங்க பண்ணிக்கலாம். ஆனா நான் வந்து வால் மவுண்டிங் பண்ண போறேன். வால் மவுண்டிங் பண்றதுக்கான பிராக்கெட் பாக்ஸுக்குள்ள கிடையாது. இதுல ஸ்டாண்டர்ட் வேசா மவுண்ட் கொடுத்துருக்கறதுனால ஈஸியா நீங்க வால் மவுண்டிங் பண்ணிடலாம். டிவியை சவுத்துல ஏத்துனதுக்கு அப்புறமா இதோடைய செட்டப் பண்றது வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான் இருக்கு. இது வந்து ஒரு அபிஷியல் கூகுள் ஆண்ட்ராய்ட் டிவி அப்படிங்கறதுனால உங்களுடைய மொபைல் போன், உங்ககிட்ட ஆண்ட்ராய்ட் மொபைல் போன் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்க ஈஸியா நீங்க செட்டப் ப்ராசஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவி அப்படிங்கறதுனால இதோடைய ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்றதுக்கு உங்க வீட்டில் ஒரு கண்டிப்பாக நல்ல ஒரு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் நல்லா இருக்கும். இல்ல இந்த டிவி வாங்கி நீங்க ஒரு ஸ்மார்ட் டிவி மாதிரி யூஸ் பண்ணலனாலும் ரெகுலரா உங்களுடைய கேபிள் டிவியோ இல்ல உங்களுடைய டிஷ் ஆண்டனாவோ கனெக்ட் பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவில ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல இருந்து அபிஷியல் ஆண்ட்ராய்ட் ரன் ஆயிட்டு இருக்கு. ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 11 கொடுத்திருக்காங்க. tvOSல 11 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். ரியல்டெக் RD2841 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குவாட் கோர் ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. 1GB RAM இருக்கு, 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. டூயல் வைஃபை பேண்டுக்கான சப்போர்ட் இதுல கொடுத்திருக்காங்க. அபிஷியல் ஆண்ட்ராய்ட் அப்படிங்கறதுனால கூகுள் குரோம்காஸ்ட் பிளஸ் உங்களுடைய கூகுள் அசிஸ்டன்ட்கான சப்போர்ட் எல்லாமே இந்த டிவில நீங்க எதிர்பார்க்கலாம். டிவியினுடைய டிஸ்பிளே, ஆடியோ குவாலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்த X1 சீரிஸ்ல இருந்து இப்போ இந்த X3ல என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத குயிக்கா அந்த சார்ட் மூலமா நீங்க பார்க்கலாம். ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதாவது பெசல்ஸ், ஸ்கிரீனை சுத்தி இருக்கிற பெசல்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லிம்மா இருக்கு. இது வந்து 96% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ கொடுத்திருக்காங்க. இமேஜ் ப்ராசஸிங் டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணி எபிக் இன்ஜின் 3.0 அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கர்னுடைய லவுட்னஸ்மே பாத்தீங்கன்னா 36 வாட் ஸ்பீக்கர் மூலமா அவங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. டிசைன் கொஞ்சம் ஸ்லிம்மா ஸ்லீக்கா இருக்கு. அது தவிர லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த டிவி ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவி அப்படிங்கறதுனால அதுவும் 1GB RAM இருக்கு, 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த டிவி வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்காதுன்னு நான் நினைச்சேன். பட் நான் யூஸ் பண்றப்போ இந்த டிவி எனக்கு சர்ப்ரைசிங்லி இதோட இன்டராக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருந்தது. நெட்ஃபிளிக்ஸ்க்கான சப்போர்ட் இருக்கு. ஆனா நீங்க 720p வீடியோஸ் மட்டும் தான் நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல பார்க்க முடியும். மற்றபடி டிஸ்னி, ஹாட்ஸ்டார், அமேசான் பிரைம், யூடியூப் இதெல்லாம் நீங்க பார்க்கறப்போ ஃபுல் HD வீடியோஸ் நீங்க தாராளமா பார்த்துக்கலாம். ப்ளூடூத்துக்கான சப்போர்ட் இதுல இருக்கு. ஸோ எக்ஸ்டர்னல் ஹெட்செட் நீங்க கனெக்ட் பண்ணணும்னா நீங்க தாராளமா கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற பிக்சர் குவாலிட்டிக்கு நம்ம வருவோம். பிக்சர் குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு HD வீடியோ பார்க்கறப்போ, அதாவது இந்த டிவில இருக்கக்கூடிய பேனல் பாத்தீங்க அப்படின்னா HD பேனல். HDR10க்கான சப்போர்ட் இருக்கு, HLG-க்கான சப்போர்ட் இதுல இருக்கு. ஆனா HDR கண்டென்ட் நம்ம பார்க்கறப்போ அந்த ஸ்கின் டோன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பிங்கிஷா
சில இடங்கள்ல ஓவர் ஆரஞ்சு மாதிரி எனக்கு தெரியுது. பிக்சர் செட்டிங்ஸ்ல பல விஷயங்கள் நான் மாத்தி பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் HDR கண்டென்ட் நம்ம பார்க்குறப்போ கலர்ஸ் கொஞ்சம் ஓவர் சேச்சுரேஷனா கொஞ்சம் நேச்சுரலா இல்லாத மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. மற்றபடி நீங்க ரெகுலரான ஒரு HD கண்டென்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிக்சர் குவாலிட்டி அருமையா இருக்கு. நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு டிஸ்பிளே, பிரைட்டான டிஸ்பிளே, 400 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. VA பேனல் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. இருந்தாலுமே வியூவிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்கு. ரெகுலர் கண்டென்ட் நீங்க பாக்குறப்போ உங்க டிவில இருந்து ஒரு செட்டப் பாக்ஸ்லயோ இல்ல கேபிள் டிவியோ நீங்க பாக்குறப்போ SD கண்டென்ட்டா இருக்கட்டும் இல்ல HD கண்டென்ட்டா இருக்கட்டும் அதோட பிரைட்னஸ் அதோட விவிட்னஸ் நேச்சுரலா இருக்கு. அகைன் இந்த பிரைஸுக்கு அவங்க டால்பி விஷனுக்கான சப்போர்ட்லாம் கொடுக்கல. பட் நம்ம ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு சாம்பிள் கேளுங்க. ഇതാണ് മൊത്തം 18 ഏക്കർ സ്ഥലമുണ്ട്. എല്ലാം ഇടത്തല മത്തയച്ചന്റെ പേരിലുള്ളതാ. നമ്മൾ ഒരു 2 വർഷം മുമ്പ് ട്രൈ ചെയ്തിരുന്നു കൃഷി ചെയ്യാൻ. ஓகே, ஸோ இந்த சாம்பிள்ஸ் தான் ரன் பண்ணும் போதே உங்களுக்கே தெரியும். நீங்க கேட்குற எந்த விதமான ஒரு ஸ்பீக்கரா இருந்தாலும் உங்களுக்கே தெரியும் இதுல வந்து பேஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. 36 வாட் குவாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 2 பாக்ஸ் ஸ்பீக்கர் பிளஸ் 2 ட்வீட்டர் கொடுத்திருந்தாலுமே பேஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. ஸ்பீக்கர்ஸ் நல்லா லவுடா இருக்கு. ஒரு 30% 40%லே பாத்தீங்கன்னா ரூமை அலற விடுற அளவுக்கு உங்களுக்கு லவுட்னஸ் கிடைக்குது. பட் ஒரு டிவி பாக்ஸ் நம்ம பாக்குறப்போ 36 வாட்ஸ் அவங்க கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கொஞ்சமாச்சும் பேஸ் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். அது இதுல சுத்தரவா இல்ல. மாறாக ஹை நோட்ஸுக்கான ப்ரிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமா இருக்கு. வாய்ஸ்னுடைய கிளாரிட்டி நல்லா இருக்கு. பட் மியூசிக் நீங்க கேட்கிறப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னுடைய கிளாரிட்டிலாம் ஓவர் ப்ரொனவுன்ஸ் ஆகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல பேலன்ஸ் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. பட் ஒரு LED LCD டிவினாலேயே ஸ்பீக்கர்ஸ்னுடைய குவாலிட்டி அதுவும் இந்த பிரைஸ்ல நம்ம எதிர்பார்க்க முடியாதுதான். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி வேணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் சவுண்ட் பார் நீங்க கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த டிவியோட வரக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஒரு பிளாஸ்டிக் பில்டு தான். பில்டு குவாலிட்டி ரொம்ப ஒன்றும் டாப் நாச்சா இல்ல. பட் இது ஒரு ஸ்மார்ட் ரிமோட் கண்ட்ரோல் அப்படிங்கறனால தேவையான எல்லா பட்டன்ஸும் அங்க கொடுத்திருக்காங்க. மியூட் பட்டன் கிடையாது. மியூட்டிங் பண்றதுக்கான எந்த ஆப்ஷனும் இதுல கிடையாது. நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப், கூகுள் பிளேக்கான ஷார்ட்கட் பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. கூகுள் அசிஸ்டன்ட்கான பட்டனும் இதுல கொடுத்திருக்காங்க. ஆல்ரைட், இந்த டிவியோட விலை பாத்தீங்கன்னா 19,999 rupees. இந்த விலை கொடுத்து நீங்க வாங்குறப்போ உங்களுக்கு ஒரு 43 இன்ச் ஃபுல் HD டிவி கிடைக்குது. அல்ட்ரா ஸ்லிம் டிஸ்பிளே, 400 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் கொண்ட ஒரு டிஸ்பிளே, நல்ல ஒரு ஃபாஸ்டான ஒரு UI, எல்லா விதமான கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அபிஷியல் ஆண்ட்ராய்டுக்கான எல்லா சேவைகளும் இந்த டிவில நீங்க எதிர்பார்க்கலாம். இன்பில்ட்டா ஒரு சில பேசிக் கேம்ஸ் எல்லாம் போட்டு நீங்க விளையாடுனா கூட நீங்க விளையாடலாம். பட் எக்ஸ்டர்னல் கேமிங் கன்சோல் கனெக்ட் பண்ணா கூட நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல உங்க கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணி நீங்க கேம் விளையாடுறது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய பட்ஜெட் வந்து 19,999 தான். எப்படியும் நான் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சவுண்ட் பாரும் நான் வாங்க போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த டிவி நீங்க தாராளமா நீங்க வாங்கலாம். இந்த டிவி வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri